அப்பாவியா ஐடிக்கு போயிட்டு வரா ஆனந்தி. நித்யா வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஆள் சேர்க்கிறா. எதுக்குன்னு பார்த்தோம்னா, மார்கழி மாசத்துல ஆண்டாள் கோவில்ல பஜனை பாடுறதுக்கு ஆனந்திய கூப்பிட்டு வர சொல்றா. அவ கிண்டலா கேக்குறா, நான் வந்தா எனக்கு என்ன தருவேன்னு. அதுக்கு விளையாட்டா சொன்னா நித்யா, புளிசோறுன்னு. சரி, நைட்டு சாப்பாடாவது நமக்கு நிம்மதியா கிடைக்குமேன்னு தினமும் ஆண்டாள் கோவில்ல போய் திருப்பாவை படிச்சுக்கிட்டு இருக்கா. மித்த கன்னி பெண்கள் எல்லாம் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், எனக்கு மன்மதன் மாரி புருஷன் வரணும்னு வேண்டிக்கிட்டு திருப்பாவை படிக்கக்குள்ள எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, அந்த ஆண்டாளை பத்தி முழுசா எதுவும் தெரியாம அந்த புலிசோத்துக்காகவே பாடிக்கிட்டு இருக்கா ஆனந்தி. அவளை பார்க்கக்குள்ள அந்த கோயில் ஐயர் வாசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அவளுக்கு அந்தக்கான காரணத்தை புரிய வைக்கிறான். கடைசியில அது அவங்களுக்கு இடையே ஒரு பெரிய காதலா மலருது. ஆனா ரெண்டு வீடும் எதிர் துருவம். அதுவும் ஆனந்தி அம்மா அப்பா இல்லாம பாட்டி அரவணைப்புல வளர்றவ. அப்புறம் அவங்க காதல் என்ன ஆச்சு? ஆனந்தி ஆண்டாலும் ஆனந்தியும் பிரதிலிப்பி செயலியில்.